ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாக்ஸ் கொஷின். யாத்திரை குடியிருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யாத்திரை குடியிருப்பு அப்படிங்கிறது வழிபாட்டு தலங்களை சுற்றி மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அமையக்கூடியது. அதாவது வழிபாட்டு தலம், ஏதோ ஒரு வழிபாட்டு தலம், மதத்தை பேஸ் பண்ணது கிடையாது. முக்கியத்துவம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஸோ அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த இடத்துல அமையும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள பழனியில் காணப்படக்கூடிய குடியிருப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வறண்ட நில குடியிருப்புகளை பற்றியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வறண்ட நில குடியிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். நீர் ஆதாரங்கள் நிலத்திற்கேற்ற அந்த உலர் குடியிருப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறது கிடையாது. எக்ஸாம்பிள் கடலோர கேரள கடற்கரையோரத்துலேயும் கிழக்கு கடற்கரை டெல்டா கடற்கரையோர பகுதிகளிலையும் இந்த குடியிருப்புகள் காணப்படுது. எது அப்படின்னா வறண்ட நில குடியிருப்பு. ஓகே.